என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பாவம் மன்னிக்கப்பட தாழ்மை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 22 வரை. பாவம் மன்னிக்கப்பட தாழ்மை. நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். 2 ராஜாக்கள் 22:19. நாம் தேவனுக்கு முன்பாக போகும்போது நம்மை தாழ்த்துவோம். அப்படி தாழ்த்தும்போது தேவன் நம்மீது மனதுருக்கமும் கரிசனையும் கொண்டு நம் பாவங்களை மன்னிக்கிறார், விண்ணப்பங்களை கேட்கிறார். இந்த சத்தியம் மெய் என்பதை பழைய ஏற்பாட்டு மன்னர்களின் வரலாற்றிலும் காண்கிறோம். 1 சாலமன். 2 நாளாகமம் 7:11 முதல் 22 வரை. சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்த பின் கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி பேசுகிறார். நாட்டில் மழை இல்லாதபடி வானத்தை அடைக்கும் போது, வெட்டுக்கிளி, கொள்ளை நோய் போன்றவற்றால் அழிவு உண்டாகும் போது மக்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நாட்டுக்கு சேமத்தை கொடுப்பதாக வாக்களிக்கிறார். 2 ரெகொபெயாம். 2 நாளாகமம் 12:1 முதல் 7 வசனங்கள். ரெகொபெயாமும் இஸ்ரவேலரும் ஒரு சமயம் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காது விட்டுவிட்டார்கள். அப்போது எகிப்தின் ராஜா போருக்கு வருகிறான். அவன் கையிலே விழும்படி கர்த்தர் விட்டுவிட்டதாக செமேயா தீர்க்கன் கண்டித்து பேசுகிறான். அப்போது இஸ்ரவேலர் தங்களை தாழ்த்துகின்றனர். அதை கண்ட கர்த்தர் அவர்களை அழிக்காதிருக்கவும் அவர்களுக்கு சகாயம் அளிக்கவும் வாக்கு கொடுக்கிறார். 3 ஆகாப். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 29 வரை. ஆகாப் மன்னன் தன் மனைவி ஏசபேலின் தூண்டுதலினால் வஞ்சகமாக நாபோத்தை கொன்று போட்டு அவன் திராட்சை தோட்டத்தை தனதாக்கிக் கொள்கிறான். தீர்க்கன் எலியா கண்டித்த போது ஆகாப் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி தாழ்மையாய் நடந்து கொண்டான். கர்த்தரும் அவன் தன்னை தாழ்த்தியதால் தண்டனையை ஒத்தி போடுகிறார். 4 யோசியா. 2 ராஜாக்கள் 22-23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 28 வரை. இவன் ஒரு நேர்மையான கர்த்தருக்கு பயந்த மன்னன். நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்பட்டதை இவன் கேட்டபோது தன் முன்னோர் நியாயப்பிரமாணத்திற்கு செவி கொடாததால் பற்றி எறிந்த கர்த்தருடைய கோபம் பெரியது என்று வருந்தினான். உல்தாள் என்ற தீர்க்கதரிசினி, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி அழுதபடியினால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், பொல்லாப்பை உன் கண்கள் காண்பதில்லை என்று ஆறுதலாய் கூறுகிறார். தன்னை தாழ்த்துகிறவன் தயை பெறுவான், நீதிமான் ஆவான். தன்னை தாழ்த்துகிறவன் தயை பெறுவான், நீதிமான் ஆவான். தீர்மானம். தவறு செய்யும் போதெல்லாம் என்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன்.